அவர்களும் அவருடைய குடும்பமும் இல்ல பெருமாள் அண்ணா என்ன பெருமாளுடைய குடும்பமும் எந்த பக்கம் போனாலும் சங்கமுகத்தோடு வாழ வேண்டும் என்று வாங்காளி அப்படி வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். கவலை பண்ணுங்க நெஞ்சில கொத்து கீழே கொத்துறீங்க. அம்மா இடமெல்லாம் இங்க வா. டேய் இறங்கடா கீழே. குணங்களில் தோற்றமடையாய் விளங்கக்கூடிய உங்கள் பெயர் தேவகோமான் என்று பெயர் பெற்று தேவயந்திரே. வாங்க வாங்க வணக்கம். தேவேந்திர மன்னா பூங்குயில பூங்குயில எத்தனை நாளான காத்திருமே நான் எத்தனை நாளான காத்திருமே பூங்குயில பூங்குயில எத்தனை நாளான காத்திருமே நான் எத்தனை நாளான காத்திருமே வய குக்கு குக்கு கம்பை குச்சி தங்கச்சி அள்ளிமலர் கொடிய பயப்படாத பாட்டுதான் இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் தசிவனாடி தங்கச்சியை சுமதி பெற்றாலே எங்க அம்மா உங்க அம்மா அந்த புண்ணியவதி உன்னாதான் மருதாய் இதான புண்ணு
என் தந்தை காசிப மகாமுனிவர். ஓ, தந்தையார் காசிப்ப மகாமுனிவர். அப்படி காசிப்ப மகாமுனிவருக்கும் அதிதிக்கும் நீ பிறந்திருந்தாலும் உன் நாடு எந்த நாடு? நான் ஆளக்கூடிய ஜாமராஜ்யம். ஜாம்புராஜ்யம். லட்சுமா சாத்தாம் சாத்தாம் நாடு நாடு. சத்தமிடாதீங்க. பொன்னுலகம். ஓ, பொன்னுலகம். இந்திரலகம். இந்திரலகம். அமராவதி. அமராவதி. இப்படி சொல்லக்கூடிய 3 லோகத்துக்கு அதிபதி இந்த தேவகோவன் என்ற பெயர் பெற்ற இந்திரன். நானே அந்த நாட்டுக்கு அதிபதியானவன். அப்படி இருந்தாலும் மாலை முடிந்ததா? மனைவியால் யாரு? கல்யாணம் ஆகி போச்சா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சா? எனக்கு கல்யாணம் ஆகல சாமி. எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சாமி. என்ன காரணம்? உள்ளூர்ல எங்களுக்கு யாருக்குமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? எங்க அம்மா சின்ன வயசுல எங்களை விட்டுட்டு செத்து போயிட்டான். நானு, எங்க அண்ணன், எங்க அப்பன். எங்க அப்பன் தான் எங்களை வளர்த்தினாரு. அப்படி வளர்த்து என்ன பண்றது? எங்க 3 பேருக்குமே நோவு இருக்குது. எங்க அப்பனுக்கு என்ன நோவு? சொரி சரங்கு. வறுக்கு வறுக்கு வறுக்குன்னு எங்க அப்பன் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பான். கத்திரிக்காய் தேங்காய் பாத்துட்டானா போதும் வறுக்கு வறுக்கு வறுக்குமா. எங்க அப்பனுக்கு சொரி சரங்கு. எங்க அண்ணனுக்கு என்ன நோவு? ஓலமோக்கேன். எப்ப பாரு சளி சிந்திக்கிட்டே இருப்பான். காரத்தை லைட்டா மூந்து பாத்துட்டானா சளி பச்சை தண்ணியாட்டு ஊத்தம். எனக்கு என்ன நோவு? எனக்கு போலக்கண்ணு. குடும்பத்துல எப்படிதான் வந்து சாப்பிடுறது? கண்ணால போல வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படி பூச்சி பறந்துகிட்டே இருக்கும். இப்படி தட்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி நோவு இருந்தா யாருப்பா உள்ளூர்ல பொண்ணு கொடுப்பா? கொடுக்க மாட்டாங்க. யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க உள்ளூர்ல சொல்லி எப்படியாவது இந்த நோவை மறைச்சு நம்ம வெளியூர்ல போய் கல்யாணம் பண்ணிப்பலான்னு வாழப்பாடிக்கு அந்தாண்ட ஆத்தூர் போனோம். வாழப்பாடிக்கு அந்தாண்ட ஆத்தூர் இந்த நோவை